அந்த வண்டி நடு ரோட்ல டயர் கலந்து போயிருக்கு. இது எதனால இப்படிப்பட்ட வண்டி ஓட்டுறீங்க? என்ன ஆச்சு வண்டிக்கு? காலையில வந்து எழும்போது கொஞ்சம் சவுண்ட் வந்தது. சரி. சூப்பர் சொன்னேன். சரி நான் கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு எதுவும் ஓட மெக்கானிக் செட் ஓட சொன்னாரு. ஸ்கேனிங் திரும்பும்போது பேரிங் கொஞ்சம் போய் சரி, இப்போ இந்த முன் டயரும் அப்படிதான் இருக்கு. ஏன் எதுவுமே மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்றது இல்லையா வண்டி? இல்லை சார் பண்ணுவாங்க. இன்னைக்கு சர்வீஸ் வண்டி ஒன்றும் இன்னைக்கு நான் இன்னைக்கு ஒருத்தவங்க கூட மெக்கானிக் இன்னைக்கு தான் வந்துக்கிறாங்க. அதனால இன்னைக்கு எதுவும் விட சொல்லிடுறாங்க. சரி ஒரு நாள் தான் சரி அட்ஜஸ்ட் பண்ணி வண்டி ஓட்டிடலாம் சொல்லிட்டு நீ ஏரியா பார்த்துட்டு வந்துட்டோம். சரி. உப்பக்கோட்டை போகும்போது தான் இது டேனி திரும்பும்போது டயர் கலந்து. பேரிங். சரி, வண்டியில நம்பர் பிளேட் இல்ல, பின்னாடி இண்டிகேட்டர் லேம்ப் இல்ல, டோர் மூடல, அப்புறம் வந்து மேல குப்பைக்கு மூடல. இதெல்லாம் ஏன் இப்படி பண்றீங்க? எதனால? இல்லை சார் 3 நாள் இல்லை இந்த பாயிண்ட் குப்பை இருக்கணும். குப்பையை மூடி தானே சார் கொண்டு? இல்லை சார் நான் முதல்ல சொல்லிடுறேன் சார். இந்த பிரிட்ஜு கீழே குப்பையை பார்க்க சொன்னாங்க. சரி. அதுதான் நான் வந்தேன். சரி. சூப்பர் சார் போட எடுத்து தான் வந்தாரு. சரி. அதுக்குள்ளேயே இது மாதிரி ஆகி போச்சு. வண்டியில் நம்பர் பிளேட் இல்லையே? நம்பர் பிளேட் ஏது வச்சிருந்தோம் சார். வண்டி திடீர்னு கும்பை வீட்டில் தள்ளும் போது முன்னாடி இந்த நம்பர் வஞ்சி போச்சு. சரி. அந்த சைடில் இந்த சைடு பின்னாடி வந்து நம்பர் பிளேட்டு நைட்டு எடுத்து போகும்போது குப்பையில் இது பண்ணும்போது அவங்க இது தள்ளி வச்சானுங்க. சரி. நம்பர் பிளேட் இல்லை சைடில் தான் ஏதி வச்சிருக்கேன் சார். இண்டிகேட்டர் லைட்லாம் இல்லையே? இல்லை சார் இல்லை எதுவுமே இல்லை. பேக்கில் எந்த ஏரியால நீங்க குப்பை எடுக்கிறீங்க? நம்ம இந்த சவுண்டிங் தான் சார். ஜட்ஜி காலனி ஜட்ஜி காலனி ஃபுல்லாக எடுக்கணும் சார். ஓகே. இந்த மாதிரி பிரதான சாலையில இந்த மாதிரி நம்பர் பிளேட் இல்லாம, ஒரு இண்டிகேட்டர் லைட் இல்லாம, குப்பையை மூடாம, டோர் மூடாம வண்டி போட்டு போறீங்களே, சரியா இதெல்லாம்? அது தப்பு தான் சார். நான் இல்லை கரெக்ட் சொல்லலையே. வந்து நான் எவ்வளோ சொன்னேன் வண்டி லைட் எடுத்து போகும்போது இது மாதிரி ஆகி போச்சு. ஆனால் நீ வண்டி ரெடி பண்ணி தரான்றாங்க. ஓகேண்ணே, நம்பர் பிளேட்லாம் நேத்துல இருந்தா எல்லாமே இருக்கு. இல்லை சார் நம்பர் பிளேட் இல்லை நம்பர் பிளேட் பின்னாடி இல்லை அதெல்லாம் சொல்லியாச்சு மெக்கானிக்கு முன்னாடி. அதான் சார் முன்னாடி வந்து நம்பர் பிளேட் கிடையாது. பாயிண்ட்ல ஏது வச்சுது. நம்பர் பிளேட் இல்ல. நான் பாயிண்ட்ல ஏது வச்சுது. பாயிண்ட்ல ஏது வைக்கும்போது வண்டி அந்த குப்பை இங்கே மாட்டுது. மாட்டும் போது வண்டி தள்ளும் போது அந்த நம்பர் பிளேட் தெரிஞ்சிடும். உங்க பேர் என்ன? ராஜா. எத்தனை வருஷமா வண்டி ஓட்டுறீங்க? நான் 32 வருஷமா வண்டி ஓட்டுறேன். இந்த டயர் எத்தனை வருஷமா அப்படியே இருக்குண்ணா? எத்தனை வருஷமா எப்போ கடைசியா டயர் மாத்தினீங்க? இப்போதான் சார் இது மாதிரி ஆயிடுச்சு. டயர் அடிக்கடி மாத்திட்டு தான் இருப்பாங்க. டயர் இப்போதான் வச்சு போச்சு. எப்போ வெடிச்சு எப்போ ஆச்சு? ஒரு வாரம் சார். ஒரு வாரமா வெடிச்ச டயர் தான் ஓடிட்டீங்களா? ஆமாம் சார். அந்த வண்டிக்கு பின்னாடி நான் வந்திருந்தேன். வீல் பின்னாடி ஆடிவே இருந்தது. அந்த டிரைவர்கிட்ட போய் சொல்லலாம் நான் வரதுக்குள்ள வீல் பிடிங்க ரோட்டில் ஓடின்னு போகுது. இந்த வீல் வந்து யார் மேலே முட்டி இருந்தால் கண்டிப்பாக எவனும் 2 பேர் செத்து போயிருப்பான். வண்டி குப்பை வண்டி 2 ரோடு எப்படி கண்டிப்பாக பயங்கர வெயிட் இருக்கும். குப்பை வண்டிக்கு முன்னாடி நம்பர் இல்லை பின்னாடி நம்பர் இல்லை. முன்னாடி வீல் சுத்தமாக கிழிஞ்சு போயிருக்கு. இந்த மாதிரி பழைய வண்டி வச்சு குப்பை லாரி ஏற்றின்னு போனால் யாராவது மாட்டி செத்து போனால் என்னங்க பண்ண முடியும்?